குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ட்ரேடிங்கில் லாஸ் வருது, காரணம் மார்க்கெட் மோசம், ஆப்ரேட்டர்ஸ் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க, நியூஸஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு நம்ம எல்லாருமே சொல்லுவோம், புலம்புவோம். அது பல நேரத்தில் உண்மையாக கூட இருக்கலாம். பட் ரியலான ட்ரூத் என்ன தெரியுமா? ட்ரேடிங்கில் உங்கள் பிக்கெஸ்ட் எனிமி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? அதை தான் இந்த ஆடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடியோவோட தலைப்பு ட்ரேடிங்கில் எனிமி யார் தெரியுமா உங்களுக்கு அப்படின்றது தான். அப்போது ட்ரேடிங்கில் உங்கள் பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்னு சொன்னால் அது ஷாக்காக இருக்கும். எப்படி, ஏன் அப்படின்னு கேட்டால், ட்ரேடிங்கில் ரியலாகவே பிக்கெஸ்ட் எனிமி அப்படின்னா நீங்களே தான். கேட்கவே ஷாக்காக இருக்குல்ல? ஆனால் தான் இதுதான் உண்மையான ஒரு ரியாலிட்டி. ட்ரேடிங்கில் மார்க்கெட் உங்கள் எனிமி கிடையாது. பல தடவை நம்ம சொல்கிற மாதிரி மார்க்கெட் யாருக்குமே எனிமியெல்லாம் கிடையாது. மார்க்கெட்டுன்றது மார்க்கெட்டுக்கிட்ட எமோஷன் கிடையாது. உங்கள் லாஸை பற்றி மார்க்கெட் கேர் பண்ணவே பண்ணாது. உங்கள் ப்ராஃபிட்காக மார்க்கெட் வெயிட்டும் பண்ணாது. ஓகேங்களா? ஐயையோ தினேஷ் ப்ராஃபிட்டில் வந்துக்கிட்டு இருக்கான், வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு மார்க்கெட் யாருக்காகவும் வெயிட் பண்ணாது. அப்போது மார்க்கெட்டோட சிம்பிள் ரூல் என்ன? அது அந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுதான் அதோட ஃபண்டமெண்டல் ஒர்க்கு. இதுதான் அதோட தலையாய கடமை. இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ஏற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரன் ஆகிட்டே இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன டார்கெட் பண்ணுது அப்படின்னு நம்ம நினைக்கிறது இங்கே முழுக்க முழுக்க தப்பு அப்படின்றது புரியுதா? நான் தான் தவறான டிசிஷன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரேடர்ஸ் ரொம்ப கம்மி மார்க்கெட்டில். தன்னுடைய தப்பை வெளிப்படையாக ஒத்துக்கக்கூடிய ட்ரேடர்ஸே ரொம்ப பேர் இல்லை. ஒரு 30% தான் இருப்பாங்க. மீதி 70% மார்க்கெட் என்ன டார்கெட் பண்ணுது, நான் வாங்கினா இந்த மாதிரி ஏறுது, நான் விற்றா இந்த மாதிரி மேலே போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜனங்கள் தான் அதிகம். இந்த இடத்துல நீங்கள் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு கிளியராக தெரியும். மார்க்கெட் டிமாண்ட் அண்ட் சப்ளைக்கு ரன் ஆகுது. மார்க்கெட் என்ன தான் டார்கெட் பண்ணுது அப்படின்னும் போது எத்தனை கோடி பேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறாங்க? மார்க்கெட் அத்தனை பேரையுமா டார்கெட் பண்ணுது? செபி ஒரு ரிப்போர்ட்டில் 90% ட்ரேடர்ஸ் தோக்குறாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 90% டார்கெட்டையும் மார்க்கெட்டுக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த கொஸ்டின் வருதுல்ல. அப்போ நம்ம எடுக்கக்கூடிய அந்த தவறான டிசிஷன் தான் நம்மளை தப்பான முடிவுக்கு, லாஸஸ்க்கு கொண்டு போகுது அப்படின்றது தான் இங்கே நிதர்சனமான உண்மை. அப்போ ரியல் எனிமி அப்படின்னா யார்? இப்போ நம்ம தான் ரியல் எனிமி மார்க்கெட்டில் நான் சொல்கிறேன். அப்போ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எனிமி யார்? எனக்கு மேலே எனிமி யார் அப்படின்னு கேட்டால் அது வேறு யாருமே இல்லை, உங்களோட ஃபியர், உங்கள் பயம்தான். என்ட்ரி எடுக்க ஒரு பயம், ப்ராஃபிட் வந்தால் அதை சீக்கிரமாக எக்ஸிட் பண்ணக்கூடிய ஒரு பயம். ஏன்னா இந்த பயம் வேல்யூபிள், காரணமெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். பட் பயம். என்ட்ரி நம்ம பல தடவை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால 2 நாள் ட்ரேடிங் நடந்தது, மண்டே டியூஸ்டே, இன்றைக்கி வெனஸ்டே. இன்றைக்கி முதல் நாளே ட்ரேட் எடுக்க எத்தனை பேர் பயப்படுவாங்க? சரி, ப்ராஃபிட் வந்துடுச்சு. அந்த ப்ராஃபிட் வந்தாலும் இந்த ப்ராஃபிட் போதும், இதுவும் எங்கே லாஸ் ஆகிடுமோ அப்படின்னு பயந்து அந்த சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஓகேங்களா? இன்னும் சில பேர் ப்ராஃபிட் இருக்கும், இந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இதில் நான் வருவேன். அதில் எனக்கு ஒரு பயம், தக்க வைக்க முடியாமோ போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்குள்ளேயும் இப்போலாம் வருது அடிக்கடிக்கு. ஸோ இந்த மாதிரி பயம்தான் நம்மளை உண்மையாலுமே ட்ரேட் பண்ண முடியாமல் தடுத்துக்கிட்டே இருக்குது. நமக்கு மார்க்கெட் நல்லா தெரியுது, இறங்க போகுது, போகலாம் அப்படின்ற மாதிரி. ஆனால் பயம் வேணாம், நேற்று மாதிரி ஆகிட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயம் உங்களை தடுக்கும். அப்போ அந்த தடுக்கிறதுனால என்ன ஆகுது? சின்ன சின்ன ப்ராஃபிட்டில் வெளியே வருவோம், வெயிட் பண்ணால் பெரிய லாஸுக்காக வெயிட் பண்ணுவோம், திரும்பிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த ஃபியர் தான் நம்மளோட முதல் எதிரி. ரெண்டாவது எதிரி யாருன்னு கேட்குறீங்களா? பேராசை, க்ரீட். இந்த பேராசை இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணக்கூடிய எல்லாரையுமே அழிச்சிரும். இது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு 100க்கு 100 உண்மை. நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை மார்க்கெட் செஞ்சிடும். டார்கெட் ஹிட் ஆனதும் எக்ஸிட் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கிற நீங்கள் அந்த பேராசை வரும்போது டார்கெட்டை மேனுவலாக எடிட் பண்ணக்கூடிய பல ட்ரேடர்ஸ் இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்களே இருக்காங்க. ஸோ அப்போ அந்த பேராசை என்ன ஆகும்? உங்கள் டார்கெட் ரீச் ஆகும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கூடிய அந்த பக்குவம் வராதனால உங்கள் பேராசை அந்த ப்ராஃபிட் லாஸாக மாறத்துக்கான வாய்ப்புகளும் அதிகம். அப்போது ரிசல்ட் என்னவாக இருக்கும்?
நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டில் இருக்கீங்க, உங்கள் பேராசையால் அது லாஸாக மாறுது. நான் மண்டே பண்ணேன் பார்த்தீங்களா, 4300 ப்ராஃபிட்டை வச்சுக்கிட்டு அது போதுன்ற அந்த எண்ணம் வராதனால அதே 4300 லாஸை கொண்டு வந்தேன். எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான செயல் இது. இதுதான் க்ரீடு, இதுதான் பேராசை. நானும் இதில் வரேன். அப்போ பார்த்துங்க, நம்மளோட ஃபியர் நம்மளோட ட்ரேடிங்கில் எனிமி யாரான்னா இந்த ஃபியரும் இந்த பேராசையும் தான். மூணாவது ஒருத்தன் பெரிய தொல்லை புடிச்சவன் இருக்கிறான், ஓவர் கான்ஃபிடென்ஸ். இவன் மிகப்பெரிய இம்சை புடிச்சவன் இவன் தான். 2 ட்ரேடு நம்ம வின் பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுப்பான் பாரு, நான் தாண்டா பெரிய ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். அது எப்போ வின் பண்ணும்போது மட்டும்தான். இதுவே லூஸ் பண்ணிட்டோம்னா அவனை மாதிரி, அதை தான் சொல்கிறேன், இவன் ரொம்ப தொல்லை பிடிச்சவன் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட். நமக்கு ஒன்றுமே தெரியாது, இருந்தாலும் நம்ம பெரிய 2 ட்ரேட் பண்ண உடனே பெரிய சீனெல்லாம் க்ரியேட் பண்ணிட்டு அடுத்த ட்ரேடுன்னு எடுப்போம். ஆனால் ரூல்ஸ் அந்த இடத்துல ஃபாலோவே பண்ண மாட்டோம். அப்போ ரிசல்ட் என்ன ஆகும், ஒரு 2 ட்ரேட் நல்ல ப்ராஃபிட் தந்தாலும் அந்த கண்டினியூஸ் ஓவர் கான்ஃபிடென்ஸ், நம்மளால் முடியும், என்னால் ஏண்டா நான் 2 வாரமாக ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த வாரம் என்னால் ஜெயிக்க முடியாதா, அந்த ஓவர் கான்ஃபிடென்ட் நீ சேர்த்த ப்ராஃபிட் பண்ண 2 வாரத்தையும் ஒரே நாளில் மொத்தமாக அழிச்சிரும். இதுதான் இந்த ட்ரேடிங், இதுதான் இந்த மார்க்கெட்டிங். அப்போ ஒரு பிக் லாஸ் வந்தால் உன் அக்கௌண்ட்டே டோட்டலாக வைப் ஆகிடும். இதுதான் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய, தினசரி ட்ரேடிங்கில் நடக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. எவ்வளோ ட்ரேடர்ஸ் டெய்லியும் வாஷ் அவுட் ஆகுறாங்க நம்ம பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். டெய்லியும் லாஸ், நம்மளும் லாஸ் பண்ணிக்கிட்டு தானே இருக்கோம். நானும் தான் லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லாஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட் பண்ணுறேன். லாஸ் பெரிய லெவலில் நான் பண்ணுறதில்ல, லாஸையும் நான் கண்டினியூஸாக பண்ணுறதில்ல, ப்ராஃபிட்டை நான் லாஸ் பண்ணுறேன். என்னுடைய இந்த நிலைமையை நினச்சா எனக்கு எரிச்சலாக தான் இருக்கும். அதாவது பல பேருக்கு ப்ராஃபிட் வராதா அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ப்ராஃபிட்டெல்லாம் வருது, அதை தக்க வைக்க முடியலையே அப்படின்னும் போது அந்த ஒரு எரிச்சல். ஸோ இந்த மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் எங்களையெல்லாம் மார்க்கெட்லேருந்து வெளியே தள்ளிக்கிட்டே இருக்குது. அடுத்தது ரிவெஞ்ச் ட்ரேடிங். லாஸ் வந்ததும் இதை ரெக்கவரி பண்ணணும் அப்படின்னக்கூடிய எண்ணம் வந்தாவே முடிஞ்சு போச்சு. அந்த ரூல்ஸை மீறி இந்த லாஸை நான் ரெக்கவரி பண்ணணும், இன்றைக்கி பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் யாருக்குள்ளே வருதோ அவங்க ட்ரேடிங்க்கு ஃபிட்டே கிடையாது. உங்களை கண்டிப்பாக மார்க்கெட் வெளியே தள்ளி கதவை சாத்திடும். 2-3 ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் வருது. 10-15 ட்ரேட் எடுக்கிறீங்க, லாஸ் வருது. அதுக்கப்புறமும் நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா அப்போ அதை என்ன சொல்கிறது, அது டோட்டலாக ரிவெஞ்சு. மார்க்கெட்டை நீங்கள் ரிவெஞ்ச் பண்ணால் அது உங்களை பெரிய லெவலில் ரிவெஞ்ச் பண்ணி உங்களை வாஷ் அவுட் பண்ணி விட்டுரும். இதுதான் இந்த 4 விஷயங்கள் தாங்க ட்ரேடிங்கில் நமக்கு மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. மற்றபடி மார்க்கெட்டெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளோட சைக்காலஜி ப்ராப்ளம் தான் மிகப்பெரிய எதிரியாக இருக்குது. பிக்கெஸ்ட்டு மிஸ்டேக் அப்படின்னா ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி ட்ரேடர்ஸ் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸு ஸ்டாப் லாஸ் வைக்கிறது கிடையாது. இதை தான் நம்ம பல தடவை சொல்லிக்கிட்டே இருக்கோம். பிளான் இல்லாமல் என்ட்ரி எடுக்கிறது, யாராவது ஒரு டிப்ஸை கொடுத்தா அதை முழுமையாக 100% நம்பி ஃபாலோ பண்ணுறது, லாஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த பக்குவமே வர்றது கிடையாது. லாஸ் வந்தால் மட்டும் வெயிட் பண்ணுவோம், அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸ் எல்லாம் வந்துடும். அந்த மாதிரி ஏன் வருதுன்னே தெரில. 2000 அப்படின்னும் போது மிகப்பெரிய அமௌண்ட்டு. அந்த 2000த்துக்காக லாஸ் வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணுவோம், அது 4000 ஆகும், 4000 6000 ஆகும், 6000 8000 ஆகும். 2000மே பெரிய அமௌண்ட்டு. மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் திங்க் பண்ணுற நம்ம அதை ட்ரேடிங் டைமில் 8000ன்றதே நமக்கு ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தெரியுது. ஏன்னா காசு உங்கள் கையிலேருந்து போகல, எல்லாமே ஒரு டிஜிட்டல் மையத்தில் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அந்த அக்கௌண்ட்டுக்கு போகுது. அதனால் அதோட வழி நமக்கு புரிய மாட்டுது. இதுதான் பிக்கெஸ்ட்டு மிஸ்டேக்காக நான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு கேட்டால் வேறு ஒரு சொல்யூஷனும் இல்லை. டிசிப்ளின் தான் வேணும். ஸ்ட்ரிக்டாக ஃபிக்ஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணணும், ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். இதை நம்ம கண்டினியூஸாக பண்ண இதையே தானே நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 6 மாதமாக ஆப்ஷன் பையிங்கில் இந்த ரூலையே தான் நானும் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்போ இதையே தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும்.
அப்போ இதையே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் டிசிப்ளின் உங்களை ஒரு நாள் நல்ல வழிக்கு கொண்டு போகும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணணும், ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி வைக்கணும், எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும். காலையில் 1 ஹவருக்குள்ளே 20-30 ட்ரேட் எடுக்கக்கூடிய ட்ரேடர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. 1 ஹவரில் 20-30 ட்ரேடு. அப்போது 6 மணி நேரம் ட்ரேட் ஆகுதுன்னா அவன் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 200 ட்ரேட் எடுப்பான். நீ லாஸ் ஆனாலும் ப்ராஃபிட் ஆனாலும் எப்படியும் லாஸ் தான் வரும். ஏன்னா 200 இன்ட்டு ப்ரோக்கரேஜ் கட்டினா எப்படியும் ஒரு 20,000 ரூபாய் கிட்ட வந்துருமா ப்ரோக்கரேஜ் மட்டுமே. 20,000 ப்ராஃபிட் பண்ணுருவியா அப்படின்ற ஒரு கேள்வி அங்கே மார்க்கெட்டில் வரும். ஸோ அது டோட்டலாக கேம்பிளிங் மாதிரி போயிடும். எமோஷன் கண்ட்ரோல் பண்ணுறோன்னா அது டோட்டலாக கேம்பிளிங் மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய லாஸ் ப்ராஃபிட்டை எழுதி வைக்கணும். இதை நான் பல தடவை சொல்கிறேன். எந்த ஒரு ட்ரேடு உங்களுக்கு ப்ராஃபிட் தந்தாலும் அதை எழுதணும். எந்த ட்ரேடு மிஸ்டேக் பண்ணி லாஸ் வந்தோ அதை எழுதணும். ஒரே மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுறோம்னா அப்போ நீங்கள் தான் அதை திருத்திக்கணும். வித்தியாசம் வேறு மாறிக்கிட்டே இருந்தால் அதை அரெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். இதுதாங்க ட்ரேடிங்கில் இருக்கக்கூடிய உண்மையான எனிமி. மற்றபடி மார்க்கெட்டோ இல்லை மார்க்கெட் மேனிப்புலேஷன் நடக்குது அப்படின்றதோ இண்டெக்ஸில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டோ ஏதோ ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு ஒருத்தன் இருந்தான், அவன் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது கூட இப்போ கவர்மெண்ட் பேன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மேனுவலாக பெரிய தலைங்க பண்ணால் மட்டும்தான் உண்டு. மற்றபடி ஈக்விட்டியில் நடக்கிற மாதிரி மேனிப்புலேஷன்லாம் இண்டெக்ஸில் பெரிய லெவலில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ கம்மி. முன்ன எப்படி இருந்தது, முன்ன இந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்டெல்லாம் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தான். அது நம்ம செபியே ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்து. அப்போது இந்த ஆடியோவில் மார்க்கெட் யாரையுமே ஏமாற்றாது, நம்ம மைண்ட் செட்டு தான் நம்மளை ஏமாற்றுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் அப்படின்றது ஸ்ட்ராட்டஜி கிடையாது, இண்டிகேட்டர் கிடையாது. இது எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் அப்படின்றது. ட்ரேடிங்கில் எனிமி யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. உங்கள் ட்ரேடிங்கோட எனிமி யாருன்னு உங்களுக்கு கிளியராக தெரியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆடியோவை முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.